மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்பது மூலக்கூறுகளின் நிறையை துல்லியமாக கண்டறிய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது வேதியியல் கலவைகளில் உள்ள வெவ்வேறு தனிமங்களை அடையாளம் காண பயன்படுகிறது. இதன் அடிப்படை தத்துவம் என்னவென்றால், மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஒரு காந்தப்புலத்தில் செல்லும் போது அவற்றின் நிறையைப் பொறுத்து விலகல் அடையும். ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் 4 முக்கிய நிலைகள் உள்ளன: அயனியாக்கம், முடுக்கம், விலகல் மற்றும் கண்டறிதல். இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். முதலில், மாதிரியில் உள்ள அணுக்கள் மீது எலக்ட்ரான்கள் மோதவிடப்படுகின்றன. இதனால் அணுக்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறுகின்றன. இந்த நேர்மின் அயனிகள் மின்புலத்தை பயன்படுத்தி முடுக்கப்படுகின்றன. இதனால் அனைத்து அயனிகளும் ஒரே அளவிலான இயக்க ஆற்றலை பெறுகின்றன. அடுத்து, இந்த அயனிகள் ஒரு காந்த புலத்தின் வழியாகச் செல்கின்றன. காந்த விசை அயனிகளை ஒரு வட்டப்பாதையில் வளைக்கிறது. அயனிகளின் வளைவு அவற்றின் நிறை மற்றும் மின்சுமை விகிதத்தை mz பொறுத்தது. கனமான அயனிகள் குறைவாகவும் இலகுவான அயனிகள் அதிகமாகவும் வளைகின்றன. இறுதியாக, அயனிகள் ஒரு கண்டறியும் கருவியை தாக்குகின்றன. இது ஒரு மின்சாரத்தை உருவாக்கி கணினிக்கு தகவல்களை அனுப்புகிறது. கணினி இந்த தகவல்களை ஒரு வரைபடமாக மாற்றுகிறது. இதையே நாம் மாஸ் ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு சிகரமும் ஒரு குறிப்பிட்ட நிறையை குறிக்கிறது. உதாரணமாக, நியான் வாயுவை ஆராய்ந்தால் நமக்கு 3 வெவ்வேறு சிகரங்கள் கிடைக்கும். இவை நியானின் ஐசோடோப்புகளைக் குறிக்கின்றன. இந்த சிகரங்களின் உயரத்தைக் கொண்டு தனிமத்தின் சராசரி அணு நிறையை நம்மால் கணக்கிட முடியும். இது வேதியியலில் மிகவும் முக்கியமானது. மீத்தேன் போன்ற மூலக்கூறுகளை பயன்படுத்தும் போது முழு மூலக்கூறின் நிறையை குறிக்கும் சிகரம் மாலிகுலர் அயன் பீக் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் மூலக்கூறுகள் உடைந்து சிறிய துண்டுகளாக மாறும். இந்த துண்டுகள் மூலக்கூறின் அமைப்பைக் கண்டறிய உதவுகின்றன. இந்த தொழில்நுட்பம் தடயவியல், மருத்துவ பரிசோதனை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் கிரகங்களின் வளிமண்டலத்தை ஆராய பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி துகள்களை அயனியாக்கி காந்தப்புலத்தின் மூலம் அவற்றை பிரித்து நிறையை அளவிடுகிறது. ஒரு சிறிய கேள்வி: காந்தப்புலத்தில் எந்த அயனிகள் அதிகமாக வளைகின்றன? கனமானவையா அல்லது இலகுவானவையா? சரியான விடை இலகுவான அயனிகள். அவற்றின் நிறை குறைவாக இருப்பதால் காந்தப்புலம் அவற்றை எளிதாக வளைத்துவிடும். நவீன அறிவியலில் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இன்றியமையாதது. இது கண்ணுக்குத் தெரியாத மூலக்கூறுகளை எடை போட உதவும் ஒரு தராசு போன்றது. இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.